அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இயல் 2ல் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியல்ஸாக இருக்கட்டும். இப்போ பார்த்தோன்னா தமிழில் பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் கொடுப்போம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சிலப்பதிகாரம் டாப்பிக்கில் பார்த்தோன்னா இந்த பாடலை ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கான பொருளையும் படிச்சுட்டு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க எல்லாமே ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் இதில் வந்து என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, சிலப்பதிகாரம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள். இவர் பார்த்தோன்னா இந்த சிலப்பதிகாரமில் திங்கள், அதாவது திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா கதிரவன், மலை, அதாவது நிலா, கதிரவன், மலை என வந்து இயற்கையை வாழ்த்துவதாக வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நிலவோட குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையினோட பயனையும் தான் இந்த சிலப்பதிகாரம் வந்து நமக்கு பாராட்டி கூறியிருக்கு. அதாவது இளங்கோவடிகள் பாராட்டி கூறியிருக்காரு. ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேங்களா? என்னென்னா பாடல் பார்த்தோன்னா, திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தாட் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஓகேங்களா? இவ்வங்கன் உலகு அளித்தலான். இதில் திங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிலவு. ஓகேங்களா? என்னதான் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் வந்து ஒரு சேர மரபை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பாடல்களில் சோழ மன்னன் ஓகேங்களா, சோழ மன்னனை பற்றினா அவனோட ஆட்சிக்கு கீழே இருந்தும் இந்த நிலவு, கதிரவன், மலையோட பயனை பற்றி பாடியிருப்பார். ஓகேங்களா? இதில் வந்து அதாவது திங்கள்னா என்ன சொல்லுது, நிலவு. இதில் வந்து கொங்கு அலர்தாட் சென்னி குளிர் வெண்குடை போன்று. இதில் வந்து என்னென்னா சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது. அதாவது தென்னிறைந்த அத்திமலர் மாலை அணிந்த சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது. அதுபோல் வெண்ணிலாவும் தன் ஒளியால் வந்து இந்த உலகுக்கு வந்து இன்பம் அளிக்குது. இவ்வங்கன் உலகளித்தலான். ஓகேங்களா? அதனால் இந்த திங்களை போற்றுவோம், திங்கள்னா நிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான். இதில் கொங்குங்கிறது வந்து ஒரு மகரந்தத்தை குறிக்குது. ஓகேங்களா? தென் நிறைந்த அத்திமலர் அந்த மாலை அணிந்த சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது, அது போன்றதான் நிலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். இதில் ஞாயிறு அப்படிங்கிறது வந்து சூரியன், கதிரவனை குறிக்குது. ஓகேங்களா? ஞாயிறு போற்றுதும் இதில் வந்து காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காவிரி ஆறு வந்து பாய்ந்து அந்த வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்வன் சோழ மன்னன் வந்து அவனோட ஆணை சக்கரம் போல கதிரவன் வந்து அந்த பொன்கொற்ற சிகரங்களை உடைய இமயமலையை வந்து வலம் வருகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால கதிரவனை போற்றுவோம். இதில் வந்து மேரு அப்படிங்கிறது வந்து இமயமலையை சொல்லுது. பொற்கோட்டு அப்படிங்கிற ஒரு பொன்மயமான சிகரம் அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேங்களா? அதில் திகிரிங்கிறது வந்து அந்த மன்னனோட ஆணை சக்கரம். அதுதான் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். அடுத்து பார்த்தீங்கன்னா மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இதில் வந்து நாமநீர் அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சம் தரக்கூடிய கடல் அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேங்களா? அந்த அச்சம் தரக்கூடிய கடலை வந்து உலகிற்கு எல்லையாக கொண்ட மன்னன் வந்து அருள் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி மழை வந்து வானிலிருந்து பொழிந்து மக்களை வந்து காக்குது. அதனால் மழையை வந்து நம்ம போற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் நாமநீருங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து அச்சம் தரக்கூடிய ஒரு கடல் அப்படின்னும், அதில் அவன் அழிங்கிறது வந்து கருணை அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும். ஓகேங்களா? இப்போ பாடலை மறுபடியும் ஒரு டைம் படிக்கிறேன். இதனுடைய பொருள் நீங்கள் திரும்பி ஒன்ஸ் படித்து பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஓகேங்களா? இளங்கோவடிகள் தொடர்பாக சிலப்பதிகாரத்திலிருந்து நிச்சயமாக ஏதாவது கேள்விகள் இடம்பெறும். அப்படிங்கும்போது பாடல் வரிகளும் பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம்தான். சரிங்களா? ஓகே,
இது வந்து தான் கொடுத்துருப்பாங்க கீழே. இதுக்கான பொருளும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. திங்கள்னா என்ன? நிலவு. கொங்குனா மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரிங்கிறது வந்து ஆணை சக்கரம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். மேருங்கிறது வந்து இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலினா கருணை. ஓகேங்களா? இதோட விளக்கம் தான், பாடலோட பொருள் தான் நான் கொடுத்ததான், நான் சொன்னதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூல்வெளி. ஓகேங்களா? நூல்வெளி பார்த்தோன்னா, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இவர் வந்து ஒரு சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து சேரன் செங்குட்டுவன் இருக்கார்ல, அவருடைய தம்பி தான் இந்த இளங்கோவடிகள். அடுத்து பார்த்தோன்னா, ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று வந்து சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இது வந்து தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சிலப்பதிகாரம் பார்த்தோன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம் எல்லாமே சொல்லுவாங்க என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தையும், இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து அதுதான் நான் இந்த மாதிரி இந்த பாடலில் பார்த்தோன்னா திங்கள் ஞாயிறு மலை ஏன்னா வந்து இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது ஒன்ஸ் படித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஈஸி தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.